ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஈஸியான பர்த்டே க்ரீட்டிங் கார்டு எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் A4 சைஸ் எந்த கலர் பேப்பர் வேணும்னாலும் எடுக்கலாம். அதை இதை மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்கேலில் இந்த லைன் அளவுக்கு நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் லைன் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு பாயிண்ட் பிளாட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேலில் ஃபஸ்ட்டு பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ்லேருந்து வச்சு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைனை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைனை கட் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்கேல் அளவுக்கு கேப் விட்டு 3.5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ண மாதிரியே அந்த ஃபஸ்ட்டு லேயரில் இருக்க லைனை மட்டும் கட் பண்ணுங்கள். இதையும் நான் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேர்ட் லேயர் கேக் மாதிரி பண்ணுறதுக்கு அந்த பக்கம் 2 சென்டிமீட்டரும் இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் அளவுக்கும் கேப் விட்டு பாயிண்ட் பிளாட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்லேருந்து 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே அந்த லைன் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரியே அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் கேக் மாதிரி ஒரு மாடலில் வந்துடுச்சு. இப்போ ரெட் கலரில் A4 சைஸ் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை நான் ஒட்டுற மாதிரியே நீங்களும் ஒட்டிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வரைஞ்சிருக்க மாதிரியே நீங்களும் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இதை கேக் மேலே ஒட்டுறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ கேக்கோட அந்த கார்னர் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல ஒட்டிடுங்க. இப்போ நான் குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை கட் பண்ணியிருக்கேன். நான் ஒட்டுற மாதிரியே அந்த பட்டர்ஃப்ளைஸையும் ஒட்டிடுங்க. அப்படி உங்களுக்கு பட்டர்ஃப்ளை கட் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வேறு எதுனா ஷேப் கூட ஒட்டலாம். இப்போ நான் குட்டி குட்டி ஹார்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ எப்படி ஒட்டணும் அந்த மாதிரி ஒட்டலாம். இல்லை உங்களுக்கு வேறு எதுனா ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் அப்படியும் பண்ணலாம். நான் ப்ரஷ் பென்னை யூஸ் பண்ணி ஹாப்பி பர்த்டே வேர்ட் எழுதியிருக்கேன். ப்ரஷ் பென்னை வச்சு இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எழுதுறதுக்கு. இப்போ நான் அவுட்டர் சைடு என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் குட்டி குட்டியாக ஹார்ட் ஒயிட் கலர் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை 4 சைட் ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வேறு எதுனா டிசைன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். என்கிட்ட ஒரு குட்டி ரோஸ் ஒன்று இருந்துச்சு. அதை இந்த மாதிரி மிடில் ஒட்ட போகிறேன். இப்போ இங்கே ஒரு கேண்டில் மாதிரி ஒரு 3 வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இங்கே கேப் இருந்துச்சுன்னு சொல்லி நான் ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃப்ரண்ட் பேஜ்லேயும் ஒரு ப்ரஷ் பெனை யூஸ் பண்ணி பர்த்டே விஷ் எழுதியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம பர்த்டே க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.